நம்ம சாப்பிட்றத பொறுத்து. இப்போ எதனா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு ஃபைபர் கண்டென்ட் இல்லைன்னா வரமாட்டான் வெளில. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிக்கல். பன் சாப்பிட்டா அடைச்சிக்கிறான். ரொம்ப சீரியஸாக அந்த டாப்பிக்கு கொஞ்சம் பேசலாம் இன்றைக்கி நம்ம. ஏன்னா சில தடவை சில்லாக பேசுகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஆயை பற்றி வந்து பேச போகிறோம். ஏன் இந்த டாபிக்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப பர்சனலான டாபிக் இது எல்லாருக்குமே. ஏன்னா சிரிக்கிறீங்க? ஏய் ஏண்டா இப்போ ஆகாஷ், உங்களுக்கு வந்து ஆயினா என்ன, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க. எனக்கு வந்து ஆயினா என்னன்னா, அது வந்து விட்டு போகும் போதும் ஒரு கஷ்டமா இருக்கலாம், விட்டு போகாத போதும் ஒருத்தர் கஷ்டமா இருக்கலாம். ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தனுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கஷ்டம் இருக்கும், ஒருத்தன போயினே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். எவ்வளவு இன்டெலெக்சுவலா இருக்கு பாருங்க இது. வாட்ஸ் ஹர்ட் மோர் தென் பிரேக். வாட் ஹர்ட்ஸ் மோர் தென் பிரேக்கப்னு இருக்கோம்ல, அது வந்து அதை விட லைக் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க கஷ்டம் வந்து வராது, ஆயம் வராது, அது வாந்தியாகவும் வராது. அந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும் தெரியுமா? அதான்டா எனக்கே சிரிப்பா இருக்கு. அது உள்ளவும் அது வெளியவும் வராம உள்ளே அடக்கிக்கிட்டு இருக்கிறது. உள்ளடக்கிறது இல்லை, இது வந்து யூனிவர்சலாகவே இந்த கான்செப்ட் கொஞ்சம் பெரிய ஃபீலிங்ஸை உள்ளடக்கிறத பற்றி பேசுகிறோம். ஆனால் ஒரு மலத்தை உள்ளடக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நீ அங்கே அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் உன்னோட ஒரு ஃபீலிங்ஸை உள்ளடக்க முடியும் நான் நம்புறேன். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஒரு லாங் ட்ராவலாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக சிறந்த ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போறீங்கன்றப்போ அந்த உள்ளடக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் போய் ஆய் வருது சார் இல்லை அப்படின்னா இப்படி கூட பேசலாம். அது ஒரு சுய கட்டுப்பாடு கூட. பஞ்சபூதங்கள்னுவாங்கள்ல, அதை உள்ளடக்கின விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அவன் ஏர் அப்படியும் வருவான், வாட்டராகவும் இருக்கான், சாலிடா இருக்கான். அந்த சயின்ஸ்லயே கெமிஸ்ட்ரி நெருப்பாவும் இருக்கான், சயின்ஸும் இருக்கு, ஸ்பிரிச்சுவலும் இருக்கு. இட்ஸ் பியாண்ட் தி சயின்ஸ். ஒருத்தனுக்கு மார்னிங் வந்து போயிருச்சுனாலே வந்து அவன் நாளே நல்லா இருக்கும். காலையில மலம் கழிக்காம அந்த டேவே வந்து ஒரு மாதிரி பேட் டேவா. இன்னைக்கு அந்த காலையில எழுந்த உடனே ஒரு 6 மணிக்கு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, 6 மணிக்கு வர ஆய்தான் தோழர் விக்கிய பேசுங்க. 6 மணிக்கு வர ஆய் தான் வந்து ஆரோக்கியமான ஆய். அதான் எனக்கு வந்து ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. ஒரு வேலை இருக்கும், அப்போலாம் வரும்னு வெயிட் பண்ணுவேன், அதுக்காகவே வெயிட் பண்ணுவேன், வரவே வராது. டைம் ஆயிடுச்சு, நான் வெளில போவேன், அப்போதான் கவுத்துட்டுவான் டக் டக் டக்குன்னு. அது வந்து ஒரு சைக்காலஜி. ஆயிலையும் கூட ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது வரக்கூடாத இடத்துல வருது, வா அப்படின்றோம், வரமாட்டேன். ஃபைபர் கண்டென்ட் இல்லைன்னா வரமாட்டான் வெளில. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிக்கல். பன் சாப்பிட்டா அடைச்சிக்கிறான், காரமா சாப்பிட்டா கதகதன்கிறான். ஓகே உங்களுக்கு அந்த வார்ம்த்ல கூட ஒரு குசு ஒன்று வரும் பாருங்க. இங்க இந்த டீம்லயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சென்சிபிளா பேச ஒரு ஆளு. ஏன்னா எனக்கு தெரியல, எங்க யாராலையுமே அந்த டாபிக் அவ்வளோ இதா பேச முடியாது. எப்படி நான் இப்போ ஒரு டென்ஷனில் இருக்கேன், எதுவுமே நடக்கலை, அப்போ நீ போய் பாத்ரூமில் போய் உட்காருவேன். அப்படி அது முக்கி வர வைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். அவ்வளோதான், முடிச்சுட்டா, அது சக்ஸஸ் ஆயிடுச்சுடா. அந்த ஒரு ட்ராப் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு. அப்படியே அந்த வேத்துலாம் கொத்தும் போது இப்படி சின்னஸாக இருக்கும் தெரியுமா, அது அப்படியே ஃப்ரீயாக போயினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க மாட்டேன். நீங்க என்ன விதமான பாத்ரூம் யூஸ் பண்றீங்க? இந்தியன்றாங்க. இந்தியன் தான். இந்தியனா உங்களுக்கு வெஸ்டர்னா? இந்தியன்றாங்க. இந்தியன் தான். ஏன் இந்தியன்? இந்தியன்ற அந்த அப்படியே அது ஒரு மாதிரி எக்ஸசைஸாகவும் இருக்கும், வயிறு கம்மி பண்ணுற மாதிரியே இருக்கும். அது ரொம்ப கம்மியாக இருக்கு, மறுத்துருங்க. அது உக்காந்து போனாலும் ஒரு சந்தோஷம் வராது. இந்த மாதிரி முன்னாடி வந்து டப் இருக்கும், அது அந்த அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே விளையாடின்னு அப்படியே அந்த இது பக்காவாக இருக்கும், ஒரு தனி ஃபீல். எப்பெல்லாம் தண்ணி இப்படி ஊற்று அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்லாம் வேற லெவலாக இருக்கும். கையில அந்த கழுவுறது உங்களுக்கு எப்படி? ஏன்னா வெஸ்டர்ன்ல வந்து அந்த இது அந்த ஃப்ளஷ் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றத பொறுத்து. இப்போ எதனா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு இதுவே காரம் சாப்பிட்டா சில்லியாட்டம் வரும், இதுவே ரொம்ப தண்ணியா சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன் அப்படியே சட்னி மாதிரி வராங்க. அதான் நீங்க எப்படி அது கழுவுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? கழுவும்போது நீங்க சொல்லுங்க. ஐயா கழுவும் போது எப்படி இருக்கும்னு கேட்டல, அதுல வந்துட்டு இந்த ஹெல்த் ஃபாஸ்ட்லாம் வச்சு கழுவும் போது அது ஒரு மாதிரி இதாக இருக்காது. நம்ம கை வச்சு கழுவும் போது இந்த கைக்கே ஒரு இது பாய். ஆமா, இது சோத்து கை, இது பீச்சாங்கைன்னு சொல்றாங்க. அது கழுவுறதுல தான் ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த கைக்கான பர்பஸ் அதுதான். முன்னாடியே பேசியிருந்தேன் இந்த அரசியல் பத்தி. அரசியல்ல வந்து கௌதம் ஒரு டாபிக் டச் பண்ணியிருந்தார், ஃபுட் அப்படின்னு.
அதை நான் இங்கே வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷங்களை கலருக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறோம், ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள் அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி ஆயிலே நிறையா இது அது நமக்கு ஏதோ சொல்ல வர மாதிரி எனக்கு தோணும். அப்பப்போ திடீர்னு என்ன பண்ணுவோம், கீழே பார்த்து அது ஃபார்மேஷனை பார்ப்போம். நான் இந்த மேகங்கள் ஒரு விதமான ஒரு கதை சொல்லுவோம் நம்ம கூட, அந்த மாதிரி ஒரு அப்ட்ராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அது ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கான ஒரு புரிதல் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு பொருளை சாப்பிடும் போது ஒருவருக்கான விதமான கலரில் வராங்கய்யா. அப்போ அவனுக்கு மனுஷன் மூளைக்குள்ளே புதையறதுக்கு முன்னாடி அவன் வயிற்றுல புதைஞ்சிருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப தப்பான பாகுபாடாக எதை பார்க்குறீங்க? எது உங்களை இது எனக்கு மென்டலி அஃபெக்டிங்காக இருக்கு இங்கே பார்க்குறப்போனா உங்களுக்கு எதை சொல்லுவீங்க நீங்கள்? அந்த அந்த கலர் பாகுபாடில் எனக்கு பீட்ரூட் சாப்பிட்டு வர அது ரொம்ப ஒரு லைக் லிட்டரலாக சின்ன வயசுலலாங்கய்யா அந்த யூஸ்வலாக இல்லாமல் அந்த வேறு கலரில் பார்த்தோன்னா அம்மாவை கூப்பிட்றது, அப்பா கூப்பிட்றது, யாரை கூப்பிட்றதுனே தெரியாதுங்க. அப்படி ஒரு பயம் இருக்குங்க ஐயா. இதில் அந்த மனம் மட்டும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மதியானம் பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குன்ட்டு. நமக்கு அது காக்கா ஆயிலாம் என் வயிற்றில் வருது. ஏன் அவனை கட்டியா போடாதே? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் காக்கா வயிட்ட போகுது? எனக்கு தெரியல. அது பச்சையாக தானே சாப்பிடுது. எங்கள் அம்மா அதுக்கு சாம்பார் அதே சாம்பார் சோறு தான் சாப்பிட்றோம். ஒரு ஆய் நம்மளை எவ்வளோ யோசிக்க வைக்கிறது. காக்காக்கு தெரியுமா அதோட ஆய் வெள்ளை கலர்ல இருக்குன்ட்டு? காக்காக்கு அது காக்கானே தெரியாது. காக்காக்கு காக்கானே தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு எப்படி காக்கா தெரியும்? இல்லை ஒரு ரைமிங் ஆச்சேன். காக்காக்கு அதையும் வெள்ளையா போகுதுன்றது அந்த அரசியலில் இருக்கிற அரசியலாக ஒரு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல இருக்கு. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்ற தெரிஞ்சுங்க என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கையில் என்ன சாதிக்க போறீங்க? நீங்கள் டெய்லி பார்க்குறது ஆயிங்க. அதை பற்றி இப்போ நீங்கள் ஆய் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நீங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் ஆயில. அப்பப்போ கொஞ்சம் அதில் கிளினிக் ப்ளஸ் அந்த உஜாலாலாம் ஊற்றுனா ஒரு ரியாக்ஷன் மாதிரி அவ்வளோ ஊற்றுனேன். கிச்சனில் கொஞ்சம் பண்ணியா என்ன? நீங்க என்னெல்லாம் கலர் பார்த்துருக்கீங்க வித்தியாசமா? இவர் வந்து பீட்ரூட் சொன்னாரு, அந்த மாதிரி நீங்க வேற கலர் தான் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலர். பச்சைங்க. பச்சை ஏன் பச்சை? கீரைங்க. கீரை சாப்பிட்டாலும் பச்சைங்க. கருப்புங்க. உழைப்புங்க. ஆமாயா, கருப்பும் இருக்குயா. கருப்பு வந்து என்னன்னா, நீ வந்து மலம் வந்து ஒரு நாள் இல்ல 1.5 நாள் அப்படி கழிக்காமல் இருந்தால் அந்த ஒரு சூழ்நிலையில வந்து கருப்பாக மாறும். ஆய்கள் சில நேரம் நிறம் மாறலாம், பின்பு அதன் குணம் மாறலாம். அவன் மாறட்டும். அதனால என்ன சார்? ஐயா இதை கேளுங்க. சொல்லுங்க. இப்போ மலமே நல்லா இல்லைன்னா அப்படி அடிப்பேன். சரி ஓகேயா. எனக்கு வந்து எந்த உணவை சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் ஆய் வரும். ஆனா காலையில வந்து ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி அது குடிச்சா, கிளாஸ்ல ஒரு டம்ளர் தண்ணி இந்த மாதிரி குடிச்சாலே எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து. எனக்கு வந்து காலையில டீ கூட நான் முழுசா குடிச்சிட்டு தான் வருவான்னா இல்லை, ஒரு சிப்பு வாயில வச்சோடனே கலக்க ஆரம்பிச்சிடும். போயிட்டு வந்து தான் நிம்மதியாக அந்த டீயை குடிப்பேன். அது வரைக்கும் டீ ஆறாது அதுக்குள்ள வந்துருவான். அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் போய் டப்புனி இறக்கிட்டு வருவேன், குடிப்பேன். அப்படியே பிரச்சனை கொடுங்க. பயிறு முட்டை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி இறக்கும் போது ஒரு ஃபீல் வரும். நீங்க இறக்குறது அவன் உள்ள என்ன இருக்குது வெளியே இருக்குது. அது எது வேணா சாப்பிட்டாலும் வந்துடுறான். இல்ல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பில் தான் வருது. அதுவும் 10 மணிலேருந்து 11 மணி நைட்டு அந்த டைமிங்ல மதியானத்துலேருந்து சாப்பிட்ற எல்லாமே சாப்பிட்ற வயிறுக்குள்ளதான் போகுது. ஆனால் அவன் டைமிங் வச்சுக்கிறான், நம்ம 10 மணிலேருந்து 11 மணி அதுக்குள்ளே வந்துடுறான். அப்போ தூங்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்கும். வயிற்றுலேருந்து எல்லாமே இறக்காச்சுடா, அப்போ நாளைக்கு இன்னும் ஒரு நல்லா சாப்பிட்லாம்டா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த பிஸ்கெட் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ஆய் வராதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்கிறேன். எனக்கு ஆய் பிஸ்கெட் சாப்பிட்டா தான் எனக்கு ஆய் நல்லா ஃப்ரீயாக வரும். ப்ரிவிலேஜா இருக்கீங்களா இப்படி? எப்படி போவோம் அப்படின்ற ஆயில கூட பாருங்களேன், நீங்களே ஒரு மேல் ஜாதி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க ஏன்னா அவர் நினைச்ச டைம்ல அவரால் போக முடியுது. ஓகே, எங்களுக்கு சிக்கலா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து சிக்கலாவே தெரியல. அப்போ எங்களை விட நீங்க சுப்பீரியரா பாக்குறீங்க. இப்போ நீங்க வந்து எங்களை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு எங்களை. கௌதம், இப்போ எனக்கு என்ன கேக்குன்னு தோணுதா, நீங்க உங்க ஆய்க்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதாவது தெரியுங்களா? அது எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு என்ன பிஸ்கெட் சாப்பிடுறீங்க? பட்டர் எல்லா பிஸ்கெட்டும் சாப்பிடுவேன். பிஸ்கெட் சாப்பிடுறீங்க? எனக்கு எல்லா பிஸ்கெட்டும் பிஸ்கெட் சாப்பிடுங்களா? எல்லாமே சாப்பிடுங்க ஐயா. மேரிகோல்ட் அதுதான் மேரிகோல்ட். இருங்க இப்போ பட்டர் மில்கி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து மைதால கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. மேரிகோல்ட் அப்படி கிடையாது, கொஞ்சம் தான் வந்து வேற ஆட் பண்றாங்க, ஃபுல்லா மைதா ஆட் பண்றாங்க. கோதுமை ஐயோ, அது அரசியல். அது எப்படி நீங்க சுகர் ரைஸ்னு ஒரு அரசியல் பேசுறீங்களோ, கோதுமை மைதான்னு ஒரு அரசியல் பேச வேண்டியது இருக்கு. எனக்கு சம்டைம்ஸ் வாழைப்பழம் சாப்பிட்டு வராதது பிஸ்கெட் சாப்பிட்டு வந்திருக்கு. இது என்னோட பதிவு. ஆமா, அவரோட பிரிவிலேஜ் வந்து பிரிவிலேஜ்ன்றதை தாண்டி கம்யூனிட்டியோட பிரிவிலேஜ். எனக்கு ஒரு அடையாளம். எனக்கு காஃபி குடிச்சா அது வந்து ஒரு அப்படியே டக்குன்னு
அப்படியே வந்து இறங்கிரும். எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. எங்களுக்கு யாருக்குமே புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லை, அது பிடிச்சா வரும்னு சொல்றாங்க. அது என்ன கான்டெக்ட் எனக்கு தெரியல ஐயா. ஒரு தம் போட்டு எனக்கு ஆயிடும். அது எப்படி புகை போனா ஐயா. அப்போ புகையா வருமா ஆயி? இல்லையா, எனக்கு இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை இந்த பழக்கம் இருந்ததுனால நான் இதை ஷேர் பண்றேன். ஒரு தம் அடிச்சுட்டு நீங்க வந்து அது வந்து அடிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஃபீல் வரும், வந்து ஆய்வா போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய். அதான் சார், இப்போ நீங்க யோசிச்சுங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வாழைப்பழம்ன்றது எப்படியோ எனக்கு ஒரு பட்டர் பிஸ்கெட், அவர் மாதிரி நிறைய பேருக்கு சிகரெட் ஒரு வழி, அவ்வளவுதான். அதான் தமிழ் சொல்ல ஒண்ணு இருக்கு, நான் ருசிக்கு வாய் சுட்டால் வந்து விடுமா ஆய். இது எந்த இலக்கியத்துல இருக்கு? நாக்கோட இதுக்காக நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தா வரும், வந்து விடுமா ஆய். கீழ்கட்டளை 14 கீழ்கணக்குன்னு நினைக்கிறையா. 14 கீழ்கணக்கு. ரமேஷ் வள்ளலார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. கீழதிகாரம். ஐயா, கீழடியில கூட இப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சு அங்க அவ்வளோ பெரிய ஆய்வு தளம், அதாவது ஆய்வு தளம் கீழடி. அப்ப கீழே நம்ம ரொம்ப அடிச்சுதான் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கும். கீழடின்னு தான் இருக்கு, குண்டி அடின்னு இல்லையா நண்பா. நீங்க இது போயிடும். எங்க ஆரம்பிச்சோம்? அப்படி ஆரம்பிச்சோம். ஆனா எங்க போகுதுன்றத ஒரு இலக்கணம் பேசுது, ஒரு அரசியல் பேசுது, ஒரு சர்வாதிகாரத்தனத்தை பேசுது, கன்சூமர் ரைட்ஸ், ஒரு ஐயரார்க்கிய பேசுது. எவ்வளவு இருக்கு பாருங்க. ஐயரார்க்கி பத்தி ஒரு சுயநலம். ஐயரார்க்கி. அவன் மேல் இவன் கீழ் அப்படின்னா பார்க்கல. ஆனா அவன் கீழே தான் இருக்கான். நம்ம உடம்பே நம்மள அப்படிதான் ஆக்கியிருக்கு சிஸ்டமேட்டிக்கலி. அப்போ இப்படி நடக்காங்களா? கையில நடக்கலாங்களா? அவன் மேல இருப்பான், அவனுக்கு ஒரு இது கிடைக்கும்ல, அவனுக்கு ஒரு அப்பயுமே கூட அவன் அங்க இன்டேக் பண்ணலாம், கீழே இது பண்ணலாம், ஃபவுண்டேஷன் மாதிரி வரும்ல. ஃபவுண்டேஷன் மாதிரி வரும். அப்ப ஐயரார்க்கி ஐயரார்க்கி மாறுது. நான் இதுன்னு சொல்ல, அவன் நீங்க என்னதான் மேல கொண்டு போனாலுமே, அவனை நீங்க என்ன சொல்றீங்க, அவனை மேல கொண்டு போனாலுமே நீங்க எப்படி ஈஸியா மேல வந்துட்டா அப்படின்னு கேக்குறீங்க. ஈஸியா யார் வந்தா? அவன் கஷ்டப்பட்டான். அவன் கஷ்டத்தை சொல்ல விடுறீங்களா? ஃபர்ஸ்ட் பேச விடுறீங்களா? அதே அப்ரஸ் பண்றீங்களா நீங்க? அவன் மேல வர விட்டீங்க. அவனை பேச விடாம திணிக்கிறீங்க. கண்டதை போட்டு காரம் கீரோன்னு போட்டு அரைச்சி திணிச்சு அவன் எப்படி பேசுவான்? திணிச்சாலும் வாழைப்பழத்தை போட்டு நல்லா இது பண்றோம்லங்க, ஸ்மூத் பண்றோம்லங்க. ஐயா நீங்க எப்படின்னா இப்போ 100 வருஷம் வன்முறையை பண்ணிட்டு ஒரு ஆண்டுலயே வந்து நீங்க ஒரு வாழைப்பழத்தை போட்டு ஆய் நல்லா வந்துரும் எப்படிங்க நீங்க சரியாயிடுமா? அந்த அந்த வலி, அந்த 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 கீழடியோட வலி அது பட்டக்ஸோட வலி இல்ல, அது வயித்தோட வலி. அந்த தோட ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காரு. மாற்று கருத்தை பேசிட்டு இருக்காரு. ஐயரார்க்கின்னு நினைக்கிறேன். ஐயரார்க்கி இவர்தான் ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. கேள்வி என்னன்னா, ஆமாவா காஃபி குடிக்கிறேன், நீங்க காஃபி குடிக்கிறீங்க, ஃபில்டர் காஃபி குடிக்கிறாருங்க. ஒரு நேத்து நான் ஃபில்டர் காஃபி 3 நாள் அங்க ஊர்ல இருந்து வந்து ரசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பயம், ஏன்னா அவனுக்கு இவ்வளவு பேசுறான்ல, ஆய் நினைச்சு பயப்படுறான். ஐயோ 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 இன்பா, ஆய் நினைச்சு பயப்படல. ஐயரார்க்கி ஃபாலோ பண்றவனுக்கு இதுனா அப்போ கீழடியில ஃபாலோ பண்றவனுக்கு என்ன என்னன்னா, அவன் 3 நாள் வயிறு வலிக்கு ரசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் மாதிரி அவங்க மேல வந்துட்டாங்க. ஃபவுண்டேஷன் மாதிரி மேல வந்துட்டாங்க. அவன் வரட்டுமே, புஷ்வான மாதிரி புஷ் அடிச்சா மேல வரல. புஷ்வான மாதிரி எல்லாம் வந்துச்சுனா மத்தவங்க மேல படுவாங்க. இல்லங்க, நாங்க ஐயரார்க்கியே மாத்திடுவோம். மேல சாப்பிட்டு கீழே இருக்கும், மத்தவங்க பாதிப்பு சுற்றுப்புறம் பாதிக்குது இல்ல. சூத்த மூடிட்டு இருக்கு, நீங்க சாப்பிட செத்துருவீங்க. இப்போ எனக்கு அவங்களுக்கு கேள்விப்பட்டங்க, அவர் 200 வருஷமா வாழ்ந்திருக்காரு, ஆயே போனது இல்லையா அவரு. அவ்வளோ சுய ஒழுக்கத்துல வாழ்ந்திருக்காரு. அந்த மாதிரி வாழுங்க. அங்க ஒரு குதிரை போட்டோ இருக்கும் போது ஞாபகம் வருது எனக்கு. என்னன்னா, மனுஷனுக்குள்ளதான் அந்த அடிப்பகுதியிலேயே அவன் இருக்கான். அந்த குண்டிங்கிறது கீழே பார்க்கப்படுது. ஆனா இப்போ நீங்க நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, ஒரே ஒரு நேர்கோடு, வாயும் இங்கே இருக்கு, குண்டியும் இங்கே இருக்கு. அவன் அப்போ வாயில்லாத ஜீவன், அனிமல்ஸ் மட்டும்தான் தப்பாவே படுது. எனக்கு ஒரு கேள்வி, இப்போ எங்க எழுதுது இயற்கையோட படைப்புல அப்ப மனிதன் மட்டும்தான் மிக கோராமையா இருக்கு. அப்போ இயற்கை வந்து மனிதனே கிடையாது, சுயநலமா. இயற்கை வந்து மனுஷன் வந்து இயற்கையே சொல்லுது மனுஷன்ல ஐயரார்க்கி இருக்கு அப்படி இல்லங்க. நான் வந்து மனுஷன் இயற்கை இல்லங்கிறேன். அவங்க அந்த ஏற்றத்தாழ்வு மேல் கீழ இருக்கு. ஏரியா 51 அங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி தான் நம்ம மனுஷங்க. ஏன்னா ஒரு நாய் ஒரு மீனுக்குலாம் வாயும் சூத்தும் இப்படி லைனா இருக்கிறப்போ மனுஷங்க அது எப்படி மனுஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்போ நீங்க மனுஷன் நீங்க வைங்க, இப்படி இப்படி இருந்தா என்ன உங்களுக்கு என்ன இருக்கு இதுல? இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு. அனிமல்ஸ் இல்லையாங்க. அப்போ அதை பாருங்க, நீங்க அனிமல்ஸ்ல எப்படி கிட்ட வர இருக்காங்க, எப்படி இருக்காங்க சிரிப்பு அடக்கவே முடியல. என்ன உணவு பழக்கங்கள்லாம் பத்தி பேசியிருந்தோம். ஆனா
நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சூழ்நிலையும் அவனை இம்பேக்ட் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த ஜென்ரேஷனில் பிறகுறானோ அந்த ஜென்ரேஷன் தான் அவனை மெழுகுபடுத்துன்ற மாதிரி எந்த சூழ்நிலை, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டா, இந்தியன் டாய்லெட்டா, ஒரு நேச்சரில் போகிறோமா, ஓப்பனில் போகிறோமா, ரூஃப் ஓப்பனா, இல்லை எல்லாரும் பார்க்கும்படி போகிறோமா, அந்த மாதிரி அதுதான் ஒரு ஆயை வந்து இது ஒரு ஆர்ட்டாக வெளியே கொண்டு வருவான்ற மாதிரி எனக்கு. ஏன்னா அவசரத்தை போயிட்டா சிலது கொஞ்சம் மேல் பகுதியில் ஒட்டிக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். அது எந்த இடத்துல நீங்கள் இனிமேல் ஆகி போவீங்க? சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த வந்தவாசின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்துட்டு ஆத்தோரமாக போனோம். அங்கே பக்கத்தில் சுடுகாடு இருக்கும். நிலா வெளிச்சத்தில் உள்ள ஏறல பயத்தில் ஒரு மாதிரி இருக்குது. பயத்திலே வருது, பயத்தில் வரும். போயிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அந்த இன்னும் கொஞ்சம் அவருக்கு பயத்தில் வருது. பயத்தில் வரும், அப்படியே வயிறு கலக்க ஆரம்பிக்குது. அந்த ஆன்மா வந்து ஆய்வர வைக்குது. அவன் வந்து தண்ணியிலேயே போறான். தண்ணி அது தப்பு தானே? தண்ணியில தானே போறான், தண்ணியா போறல. இல்ல புரியலைங்க. தரையில போனா தண்ணியில கழுவான், தண்ணிலேயே போய் அதே கழுவுறாங்க. அது என்ன மீன்கள் பாவம் கண்டதையும் சாப்பிட்டு அதாங்க உணவு. எல்லாருமே வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஆகி போய்கிட்டு இருட்டுல 11 பேர் போனோம். ஒருத்தர் ஒரு இடத்துல அப்படியே பாறையில புடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்காது. யாருமே பாத்துக்கல. அந்த இடத்துல நினைக்கல நாங்க. அந்த இடத்துல எனக்கு தோழர் கௌதமுக்கும் ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, தோழர் அந்த இடத்துல அப்படியே வராரு, சட்டை மட்டும் தான் இருக்கு. நான் பாக்குறேன், என்ன மச்சான் அப்படின்னு அப்படியே நான் நவுந்துட்டேன். அதை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு. ஐப்பர் வந்தான். ஐப்பர் வரப்போ என்னடா கௌதம் எதுவுமே போடாம வர்றான், அவ தனி வேணா பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு பதில் இருக்குல்ல, உனக்கு இல்லாத எனக்கு இருக்குன்றப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒடுக்குமுறையை ஒரு உடச்ச மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆகுது. நீங்கள் எங்கே தோழர் நிமிடம் ஆகிப்போவீங்க? எனக்கு நான் இந்த பாயிண்ட்டை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நான் பசங்களை எப்பவுமே ட்ரிப்புக்கு போவேன். ட்ரிப்புக்கு போகும்போது எனக்கு என்னதான் அங்கெல்லாம் பாத்ரூம் போனாலுமே கூட நான் ரிட்டன் வீட்டுக்குன்னு ஒரு இடத்துக்கு வருவேன்ல. இது ஃபேமஸான ஒரு இது இருக்குது, ஒரு கோட் இருக்குது. என்னன்னா, நீ எங்கேயாவது வெளியே போனால் ட்ராவல் பண்ணாலுமே திரும்பி ஒரு இடம் இருக்குன்றதுனால தானே உங்களுக்கு அப்படி ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு எண்ணமே வருது. திரும்பி போய் ஆய் போறேன்ற ஒரு இடம் இருக்குனாலும் நான் திருப்பி என் வீட்டுக்கு வருவேன். ஒரு மென் அவன் எக்ஸை தேடி போறானோ, நீ வேற இடத்துல போய் ஒரு வேற பாத்ரூம் கூட நீ பழகினாலும் அவன் எக்ஸை தேடி வரான். திருப்பி ஒரு இடத்துல நினைச்சிட்டான். அது எப்படி தெரியுமாயா, நீ எந்த ஊர்ல ஆய் போனாலும் உன் சொந்த வீட்டில் ஒரு வீட்டில் வந்து நார்மலா இருக்கும், பிரிட்டி நார்மலா இருக்கும். அந்த இடத்துல ஆய் போடுற மாதிரி எங்கேயுமே எனக்கு இது ஆய்க்கும் அப்போ வந்து உணர்ச்சிகள் இருக்கு. எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமே பிரச்சனை ஒன்று சொல்றேன், நம்ம வீடு தரது இல்லை ஆயுமே, ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமே நினைச்சு ஒரு நிம்மதியா. எனக்கு ஆயுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஆய் போறோம், அதுக்கே தோணும், ஆய்க்கே தோணும். இதுலேயே தெரியுது இவங்க 2 பேரும் எவ்வளோ அவங்க ஆயை வந்து ரேசிக்கிறாங்கன்னு. இதனால தான் அவங்களுக்கு ஆய் வந்து ஸ்மூத்தாக வருதுன்னு எனக்கு என்னோட கருத்து. நான் வந்து ஊருக்கு போவேன், ஓகேவா, இங்கேயோ நிம்மதியா போவேன். என்னோட வீட்டுல தனியா நானும் பக்கெட்டி கூட போறதுக்காக ஊருக்கு போவேன். ஆய் போறதுக்காக இல்லை, ஏரிக்கிற மாதிரிலாம் போவேன். நல்லா இருக்கும் காத்து, அந்த குயில் சத்தம், காக்கா கத்தம், மாடு ஓட்டிட்டு வரும். ஹோல்சமா ஆய் போறேன். ஹோல்சமா மலையை பார்ப்பேன், மேகத்தை பார்ப்பீங்க. போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட பழகுவேன். ஒரு இடத்துல மட்டும் தங்க மாட்டேன், ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அதாவது சமுதாயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போறேன். ஐயா, இதுல நீங்க முக்கியமா குறிக்க வேண்டியது என்னதுன்னா, ஒரு இடத்துல மலம் கழிச்சா அந்த சாயில் அந்த இடத்துல மட்டும் இதாகும், மற்ற இடத்துலயும் போய் அது வந்து அவர் ஃபர்டிலிட்டியா ஒரு ஃபர்டைலா ஆகுறாரு. பண்ற வேலையை இவரு அவர் ஃப்ரீயாவே அவங்க ஊருக்கு அவன் பணம் நிறைய சொல்லுவாங்க. அப்போ சின்ன வயசுல இப்போ எதனா வந்துச்சுன்னா நாங்கள் தனியாக போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி போவோம். மச்சான் வாட ஆய் போகலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். பண்ணி போடுவீங்களா? இல்லை போக மாட்டேன். மச்சான் வாட ஆய் போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஆயினாலே எனக்கு ஒரு மாதிரி பெண்கள்லாம் இருக்காங்க, ஐயோ எப்படி ஆய் கூச்சமாக இருக்கு எனக்கு. அதுக்கு ஒரு பேர் வைப்போம், மச்சான் வாடா ஃபயர் போகலாம், ஃபயர்னு பேர் வைப்பேன். ஃபயர் நம்மளும் நம்ம பேர் வைக்கலாம் போல ஆய்க்கு. ஒரு வயசுக்கு ஒரு ஃபயர் வச்சிருக்காங்க. நான் ஃபயர்னு வச்சேன், மச்சான் வாடா ஃபயர் போகலாம். ஃபயர்னா ஃபயர் நெருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். ஓ நெருப்பு போடலாம். மச்சான் நெருப்பு போடலாம். ஒரு கூட்டத்தை போடுறது தான் நெருப்பு போடலாம். கூட்டமா போறது தான் மச்சான் நெருப்பு. ஃபயர் போடலாம்னா வந்து ஃப்ரீ ஃபயர். இப்போ எனக்கு இவன் சொல்லும் போது தான் என்னதான் நான் வீடுன்னு எல்லாமே பேசணுமே, என் வீட்டுக்குள்ளேயுமே அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த தரையில தண்ணிலாம் இருந்தா பிடிக்காது. நான் சொல்லலாம் பிடிக்காது பிடிக்காது. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வார்ம்தா இல்ல ஃபுல் ட்ரையா வார்ம்தா. அதாவது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல இத சொல்ல வந்தேன், தண்ணியா இருக்கும், அது எனக்கு பிடிக்காது.
இருந்தாலே கூட ட்ரையா ட்ரை ஹைரார்க்கியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த 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 ப்ரிவிலேஜ் இருக்குது. சில பேர் குளிக்கிறது போகிறத ஒரே இடம். இப்போ எங்கள் அப்பா காலையில் குளிச்சுட்டு போகிற இடத்துல ஈரமாக இருக்கும். நான் அந்த இடத்துல நீ அப்புறமா வான்னு சொல்ல முடியாது. இல்லையா அதை நீங்க வந்து அந்த நீங்க கண்ட பிய போட்டு தொடப்பீங்க. தூக்கி வச்சிருந்தாலே போதும். இல்லையா இந்தியன் டாய்லெட் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு என் சீட்டர்ல தண்ணி இருக்கணும் இல்லை, எனக்கு தரையில தண்ணி இருந்தாலும் ஆகி வராது எனக்கு நிம்மதியா. எனக்கு 4 செவத்துக்குள்ளேயும் போக முடியும். 4 செவத்து என்ன அடைக்கணும்னா கூட வெளிக்காத்த நான் வந்து சுவாசிக்க வைக்கிறேன். அதை அதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன் நான். உணவு இதெல்லாம் தாண்டி இப்போ இவங்கெல்லாம் கோட் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன், மலமே நலம் அப்படின்றத நான் பதிவு நினைக்கிறேன். இது காரணம் யார்கிட்ட மாற்று கருத்து இருக்கான்னு கேளுங்க. மலமே நலம், மலம் நல்லா இருந்தா நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவ்வளோதான். ஸோ இந்த இனி வந்து இதை கேட்குறாங்க மக்கள், இந்த பாட்காஸ்ட் கேட்டு வந்து ப்ரோக்ரெசிவாக யோசிச்சு நல்ல இந்த மாதிரி டாபிக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இதுலேயே நாங்கள் நிறைய டைவர்சிட்டி இருக்குது. இதுலேயே வந்து காற்றுன்னு ஒரு பகுதி இருக்கான், அவன் காற்றே நாங்கள் இதில் கொண்டு வரல. அப்புறம் நீர் இருக்கான். காலமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. நல்லா தோணுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப்லாம் கொஞ்சம் கேட்குறத விட்டுட்டு மனுஷ எவால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டாபிக்ஸ் கொஞ்சம் பேச நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ வேற ஒரு பாட்காஸ்டோடு உங்களை சந்திக்கிறோம். பை நண்பர்களே, எல்லாரும் ஆயிப்போம். போறோட